ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பிளாக் கவர் என்ற ஒரு அனிமே பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு கைஜி யூனிட். ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனிமையோட ஸ்டார்டிங்கில் ஒரு சர்ச் ஃபாதர் 2 குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறத காமிக்கிறாரு. அந்த 2 குழந்தைங்களுக்கும் பேர் வைக்கிறாரு. ஒருத்தன் பேர் ஆஸ்டானும் இன்னொருத்தன் பேர் யூனோன்னு வைக்கிறாங்க. இதில் ஆஸ்டான்றது தான் நம்ம ஹீரோ. ஒரு 15 வருஷத்துக்கு கழித்து காமிக்கிறாங்க. அந்த 15 வருஷத்தில் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அவங்களோட மேஜிக்கல் பவர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்குறாங்க. இன்க்ளூடிங் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கூட மேஜிக்கல் பவர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல உள்ள ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு பையன் கத்துற சவுண்டு வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஒரு சர்ச் சிஸ்டர்கிட்ட போயிட்டு என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அதுக்கு அந்த சிஸ்டர் இல்லை, நான் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த சிஸ்டர் சொல்கிறது எதுவுமே கேட்காம ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சிஸ்டருக்கே கொஞ்சம் கோவம் வந்து ஹீரோ அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அவங்களோட மேஜிக்கல் பவரே வாட்டர் தான். அந்த வாட்டர் வச்சு அவனை தலைமையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஹீரோ கீழே விழுந்துடுறான். அங்கே இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆஸ்டாவை கிண்டல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ கூட வளர்ந்த யூனோவும் வரான். யூனோன்ற ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட போயிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கான். நீ ஏன் என்னை அடிச்சேன்னு கேட்குறான். பின்ன இந்த ஏரியாலேயே நீ தான் ரொம்ப சவுண்ட் போட்டுட்ருக்கன்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு லில்லிக்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். இருந்தாலும் நம்ம ஆஸ்டா கத்திட்டே இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம், இந்த ஏரியாலேயே உன்கிட்ட மட்டும்தான் மேஜிக்கல் பவர்ஸே இல்லை, மேஜிக்கல் பவரே இல்லாமல் பிறந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மேஜிக்கல் பவர் இருக்குது, மேஜிக்கல் பவரே இல்லாமல் பிறந்த ஒரே ஆள் நீ ஒருத்த மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் ஆஸ்டாவை ரொம்ப கேலி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவும் சும்மா இல்லை, எப்பயுமே எதுக்குமே கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள். அவன்கிட்ட வில் பவர் ரொம்ப அதிகம், மேஜிக்கல் பவர் இல்லை. ஆனால் எல்லாருமே அவனை திட்டிகிட்டு இருக்கிறதுனால அவன் கோச்சிட்டு ட்ரைனிங் பண்ண போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யூனோவை காமிக்கிறாங்க. யூனோ ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த நம்ம லில்லி அவங்கள 2 பேரை பற்றி யோசித்து பார்க்குறான். இதில் யூனோ எப்பயுமே சிரிச்சது இல்லைன்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இதில் 2 பேரோட மோட்டிவுமே ஒன்று தான். 2 பேருமே விசிட் கிங் ஆகணுன்றது தான் அவங்க 2 பேரோட மோட்டிவ். அந்த சீன் கட் ஆகிட்டு கிரிமோர் டவர்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கிரிமோர்ன்றது அவங்களோட மேஜிக்கல் பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட மேஜிக்கல் பவரே இல்லை. என்ன மேஜிக்கல் பவர் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவன் யோசிச்சு அந்த டைமில் தான் எல்லா புக்ஸுமே பறந்து வருது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு புக் கிடைக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு புக்குமே கிடைக்கல. அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யூனோவோட புக் ரொம்ப ஜொலிக்குது. ஏன்னா அது 4 லீஃப் கிரிமோர் இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல்லான புக்கு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புக்கு. அது ஃபஸ்ட்டு விசட் கிங் கையில் இருந்த ஒரு புக்கோட சிம்பிள். அதனால் எல்லாருமே அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் அவனோட ஃபேமிலியும் ஆச்சரியமாக பார்க்குது. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ நான் உனக்கு ஈக்குவலாக வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதை கண்டுக்காமல் நம்ம யூனோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வேறு யாரும் இல்லை, இந்த எபிசோடோட வில்லன் தான் அவன். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட ட்ரைனிங் பிளேஸுக்கு போய். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம யூனோ கிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ண வராங்க. ஆனால் அந்த 2 பேரோட பவர்ஸையுமே நம்ம யூனோ அவனோட வின் பவர் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துல நம்ம வில்லன் என்ட்ரி ஆகிறான். அவனோட பவர் செயின்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் வச்சுருக்கான். அவன் அந்த 2 பசங்களையும் அடித்து போட்டுடுறான். அந்த சவுண்டு கேட்ட நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறான். அந்த 2 பேரும் அடித்து போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் கட்டி போட்டுடுறான். செயினில் கட்டி போட்டுட்டு நம்ம யூனோவோட புக்கில் இருக்கிற பவரை அவன் அப்சர்வ் பண்ண பார்க்குறான். கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறான். நம்ம ஹீரோ ஜம்ப் அடித்து வரான். கீழே விழுந்து அடிபடுது. கொஞ்ச நேரம் கழித்து வில்லன் கையில் அவன் புக் இருக்கிறத பார்த்துட்டு கோவப்படுற ஹீரோ அவன் புக்கை அவங்ககிட்டயே கொடுத்துருன்னு சொல்லி சண்டை போட வரான். நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக்கல் பவர் இல்லை, அதனால் ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ண வரான். ஆனால் இருந்தாலும் நம்ம வில்லன் அவனோட செயினை வச்சு அவனை கட்டி போட்டு அவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சரியான அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழித்து வில்லன் அவன் மேலே காலை வச்சு எட்டி உதச்சி உங்ககிட்ட மேஜிக்கல் பவரே கிடையாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். கொஞ்சம் ஏளனமாக சிரிக்கிறான் ஹீரோவை பார்த்து. ஏன்னா உங்ககிட்ட மேஜிக்கல் பவர்ஸே சுத்தமாக இல்லை, ஆனால் நீ நினச்சிட்ருக்க உங்ககிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குன்னு, நீ ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம யூனோ பாஸ்ட்டை ஃபுல்லாக யோசித்து பார்த்துட்டு ஹீரோ கிட்ட அவங்ககிட்ட மேஜிக்கல் பவர் இல்லை, ஆனால் அவங்ககிட்ட வில் பவர் அதிகமாக இருக்குது, அவனால் எது நினச்சாலும் அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியும், நான் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்ருக்கேன் சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அவனும் கொஞ்சம் அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை திரும்பவும் எடுத்து நம்ம வில்லனோட காலிலேயே காமிக்கிறான். நம்ம வில்லனால் வலி தாங்க முடியாமல் காலை எடுத்துடுறான். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது.
நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மேஜிக்கல் புக் கிடைக்கிது. அது வந்து 5 லீஃப் புக்கு. இருக்கிறதுலே ரொம்ப டீமன் பவர் இருக்கிற ஒரு புக்கு தான் அது. அதை பார்த்த நம்ம வில்லனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா ஹீரோ கிட்ட சுத்தமாக மேஜிக்கல் பவர்னு மெஷர் பண்ண அவனை செயின் எப்படி போய் சொல்லுன்னு பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அதுக்குள்ளே இருந்து ஒரு நைஃப் ஒன்று வெளியே வருது. அதை பார்த்த நம்ம வில்லன் இதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்ககிட்ட மேஜிக்கல் பவரே இல்லைன்னு கத்திட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த புக்ஸோட பவர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம யூனோ கிட்ட இருக்கிறது வந்து காட் பவர் புக்கு, ஆனால் நம்ம ஆஸ்டா கிட்ட இருக்கிறது டெவில் பவர் புக்கு. திரும்பவும் நம்ம யூனோ வந்து பாஸ்ட்டை யோசித்து பார்க்குறான். அந்த இடத்துல நம்ம யூனோ எந்த இடத்துக்குமே போகாமல் ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கான் சின்ன வயசில். ஆனால் நம்ம ஆஸ்டா தான் அவனை எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு நாள் நம்ம யூனோ கிட்ட ஒரு செயின் இருக்குது, அதை அடித்து பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் வரான். அதே மாதிரி யூனோவை எட்டி உடச்சி அதை பிடுங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஆஸ்டா வந்து பார்க்குறான் நம்ம யூனோ கீழே விழுந்திருக்கிறது. அதை பார்த்த நம்ம ஆஸ்டா அந்த செயின் வந்து யூனோவுதுன்னு சொல்லி அதை பிடுங்க போகிறான். இருந்தாலும் அவன் இவனை எட்டி உதச்சி அடிச்சுட்டே இருக்கான். திரும்பவும் ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஆஸ்டா நான் மேஜிக்கல் பவர் இல்லைன்னா என்ன, என் ஃபிசிக்கல் பவர் வந்து ரொம்ப அதிகம், நான் அதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நைஃபை ஒரு சொல்லட்டுனா வில்லனோட மேஜிக்கல் பவர் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. வெறித்தனமாக ஜம்ப் அடித்து அவங்கக்கிட்ட வில்லன்கிட்ட பேசிகிட்டே போய் ஒரு ஷாட் அடிக்கிறான். வில்லனோட பவர்ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வில்லன் கீழே விழுந்துடுறான். ஆனால் உங்ககிட்ட தான் மேஜிக்கல் பவர்ஸே இல்லை, எப்படி நீ என்ன அடிச்சேன்னு கேட்குறான். நான் உன்னை அடித்தது என்னோட ஃபிசிக்கல் எனர்ஜியை வச்சு மட்டும்தானே தவிர மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யூனோ வந்து ஆஸ்டா கிட்ட பேசுகிறான். நீ எப்பயுமே இப்படி தான் இருக்கணும், நீயும் நானும் விசர்ட் கிங் ஆகிறோன்னு சொல்லி சின்ன வயசுல சத்தியம் பண்ணிட்டோம், அதை நீ ஞாபகம் வச்சுக்க, அதை காப்பாற்றணும்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே மாற்றி ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.